வணக்கம். நான் அக்குபஞ்ச வைத்திய தினேஷ். சில பேர் ஒரு நித்திரை சரியாக வருதில்லை, நித்திரை வருது இல்லை, இரவு முழுக்க முழிச்சிருக்க 3 மணிக்கு தான் நித்திரை ஒன்றுலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லி நித்திரை இல்லாத ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஏன்னு சொன்னால் படுத்தாலும் நித்திரை வருது இல்லைன்னு சொன்னால் அடுத்த நாள் அவைகள் உடம்பு களைப்பாத்தான் இருக்கும். நித்திரை சரியாக கொள்ளாட்டி ஒரு நாளும் சரியான முறையில் நித்திரை கொள்ளும், ஒரு நாளும் போதிய அளவு நித்திரை கொள்ளும். இந்த நித்திரையில் குறைபாடு எதுவும் ஏற்பட்டதுன்னு சொன்னால் எங்களோட உடம்பு முழுமையாக சுத்தம் அடையாது. உடம்பு முழுமையாக சுத்தம் அடையுதுன்னு சொன்னால் முட்டுக்கள் எல்லாம் இருக்க தொடங்கும். கஷ்டமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முட்டுக்கள் எல்லாம் சுத்தம் அடையும், ஒரு வேலையும் செய்யலாம், சோர்வு நிலைக்கு போயிருக்கணும். தொடர்ந்து பிரியே நித்திரை இல்லாமல் போனால் நாளடைவில் நோயாளியாக போயிருக்கணும். பேனுங்களுக்கு நித்திரை வருது இல்லையான்னு சொன்னால் நிறைய பேர் நிற்கிறது அது தலையிலேருந்து தான் பிரச்சனை இருக்காங்க. நித்திரைன்றது தலையிலேருந்து வருது நிறைய பேர் நிற்கிறேன். ஆனால் உண்மையாக நாங்கள் நித்திரை கொள்ள வேண்டியதுக்குரிய அந்த ஹோமோன்ஸ் எல்லாம் எங்களை வயிற்றுலேருந்து வருது, இறப்பையிலேருந்து வருது. கட் ஃப்ளோரான்னு சொல்கிறது உங்களோட இறப்பையில் இருக்கிற உடலுக்கு நன்மை செய்கிற அந்த லாக்டோபேசிலஸ் வகை பாக்டீரியாக்களோட குடித்தொகை அழிஞ்சு போயிட்டேன்னு சொன்னால் நித்திரை இந்த அளவுக்கு அதிகமாக மருந்துகளை அள்ளி போட்டு கொண்டிருக்கிறது. பானங்கள், குளிர்பானங்கள், இந்த கோகோ கோலா அந்த மாதிரி மிக கடுமையான குளிர்பானங்களை குடிக்கிறது. மற்ற எந்த நேரம் டீ ஒரு நாளைக்கு 10-15 டீ போட்டு சீனியை அள்ளி போட்டு குடிக்கிறது, அளவுக்கு அதிகமான சீனியை போட்டு குடிக்கிறது, இந்த இனிப்புள்ள சீனி போட்ட தின்பண்டங்கள் அதிக அளவாக சாப்பிட்றது, சாக்லேட் கூட சாப்பிட்றது, இப்படியான நிறைய பழக்க வழக்கங்களால் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் எங்கள் வயிற்றில் உள்ள பாக்டீரியா குடித்தொகை அழிஞ்சு போயிடும். அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் நேரத்துக்கு படுக்கைக்கு போகாது. விடிய முழிச்சிருந்து போட்டு லேட்டாக போய் படுத்து லேட்டாக எழுந்துறது, அப்படியான பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்களோட வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் அந்த குடித்தொகையை அழிக்கும். நாளடைவில் நேரத்துக்கு படுத்தாலும் நித்திரை வராது. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த கட் ஃப்ளோரா அழிஞ்சு போயிடும். கட் ஃப்ளோரா இல்லைன்னு சொன்னால் நித்திரை வராது. ஏன் நித்திரை வருது இல்லைன்னா அந்த கட் ஃப்ளோரா என்று சொல்கிற அந்த பாக்டீரியா குடித்தொகையிலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற மெலட்டோனின் என்ற ஹோமோன் தூக்கத்துக்குமே முக்கியமான, அது ரத்தத்தில் போதிய அளவு இருந்தால் தான் நித்திரை வரும். இந்த மெலட்டோனின் என்ன செய்யுதுன்னா உடம்பை ரிப்பேர் பண்ணும், திருத்தம் செய்வோம். நாங்கள் ஏன் ஒரு நாள் நித்திரை கொள்வோம் என்றால் அப்போ தான் உடம்புல திருத்தங்கள் நடக்கும். இறந்து போன கலங்கள் புதுப்பிக்கப்படும், பழுதடைந்த கலங்கள் புதுப்பிக்கப்படும். இப்போ இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் உடம்புல நடக்கணும்னு சொன்னால் அதை திருத்தம் ஒவ்வொரு இரவுலையும் எங்கள் உடம்புல திருத்தம் நடக்கும், நச்சுத்தன்மையில் உடம்பு வெளியேற்றும். இப்போ இதற்கெல்லாம் நாங்கள் நல்ல ஆழ்ந்த நித்திரை கொள்ளணும். நித்திரை குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னால் உடம்புல நச்சுத்தன்மை கூடும். நச்சுத்தக்கம் தான் நோய். நச்சுத்தன்மை கூட சக்தி சக்கரங்கள் எறியும். பிறகு அந்த கரண்ட் சப்ளை ஒழுங்காக இருக்காது. உடம்புல வர அவ்வளவு வருத்தங்கள் நோய்கள் சக்தி சக்கரங்கள் எறுகிறதால தான் வருது. இந்த சக்தி சக்கரங்கள்ன்றது டைனோ மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது, சுற்றி கரண்டை உற்பத்தி செய்து உடம்பு ஃபுல்லாக அனுப்பி கொண்டிருக்கும். கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் எந்த ஒரு கருவியாலையும் அதை பார்க்கல. தற்போது வரைக்கும் அதுக்குரிய சிறப்பான கருவிகள் எதுவும் இல்லை. பில்லியன் ஃபோட்டோ மெதட்னு சொல்லியிருக்கு, அதில் படம் பிடிச்சேன்னு சொல்லினோம், அது எப்படின்னு தெரியாது. இப்போ சக்தி சக்கரங்களை உணர முடியும், கையால் உணர முடியும், இருக்கிறத உணர முடியும், அந்த காந்தம் மாதிரி தள்ளும். ஆனால் கண்ணால் பார்க்க இல்லாததுக்காண்டி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இல்லை, நிச்சயமாக இருக்காது. எந்த பிரச்சனையும் அங்கேருந்து தான் வருது. இந்த சக்தி சக்கரங்கள் பற்றிய படிப்பு எங்களுக்கு இல்லை, பள்ளிக்கூடத்துலேயும் இல்லை, பல்கலைக்கழகத்துலேயும் இல்லை. இதால் தான் நிறைய பேருக்கு இதை புரிஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்குது. நோய்கள் ஏன் வருது, மூல காரணம் என்னென்று தெளிவாக தெரிஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த அக்குபஞ்சர் போன்ற தமிழ் மருத்துவத்தில் இதை பற்றியான முழுமையான படிப்பு இருக்குது. உடம்புல எந்தெந்த இடத்துல சக்தி சக்கரங்கள் இருக்குது, எப்படி அந்த சக்தி இடம் மாறுது, இடத்துல எந்த இடத்துக்கு கடத்தப்படுது, இதை பற்றிய பூர்ணமான படிப்பு இருக்கிறதால இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது நாங்கள் நல்லா நித்திரை கொள்வோம்னு சொன்னால் வயிற்றில் பாக்டீரியா கண்ட குடித்தொகை போதிய அளவு இருக்கணும். இது குறைஞ்சு போகிறேன்னா நித்திரை வராது. அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த பாக்டீரியாக்களை மீண்டும் உருவாக்கணும். வயிற்றில் நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் எங்கே இருக்குமென்னா தயிரில் இருக்கும். தயிரில் ஏராளமான வகையான லாக்டோபேசிலஸ் இருக்கும். இந்த தயிரை நீங்கள் வளமையாக சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு நாள், அது பிறகு கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கு நல்லா நித்திரை வரும். தயிரை எப்படி சாப்பிடணும்னா விடிய காலமையில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சாப்பிடலாம். பனங்கட்டி அல்லது தேன் விட்டு சாப்பிடலாம், சீனி போட்டு சாப்பிடலாம். சுத்தமான தேன் அல்லது பனங்கட்டி
அதில் தூவி போட்டு நீங்கள் சாப்பிடலாம். இல்லை ஒரு தயிராக சாப்பிட்டாலும் பரவாயில்ல. மத்தியான சாப்பாட்டோட ஒரு கரண்டி தயிர் சேர்த்து சாப்பிடுவோம். ஒரு மேச கரண்டி தயிர் சேர்த்து சாப்பிடுவோம். இரவுலேயும் அது மாதிரி ஒரு கரண்டி தயிர் சாப்பாடு பிறகு சாப்பிடுவோம். இப்படி நீங்கள் இந்த தயிரை சாப்பிட்டு கொண்டு வரக்க உங்களுக்கு நாளடைவில் இந்த நல்ல நித்திரை வரும். அடுத்தது வந்து இந்த நாடி இருக்குது தானே, நீங்கள் நித்திரை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இந்த ரேடியல் ஆர்டரியில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த நாடி துடிப்பு தெரியும். இந்த இடத்துல உங்களோட ஒரு சுட்டு விரலை வச்சிங்கன்னு சொன்னால் இந்த கையிலையோ மற்ற கையிலையோ மாறி சுட்டு விரலை ஏதாவது இந்த நாடி ரேடியல் ஆர்டரியில் ஒரு இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் உடனே நித்திரை வரும். டக்குன்னா நித்திரை வரும். சின்முத்திரையை பிடிச்சாலும் நித்திரை வரும். கையை மாறி இப்படி பிடிச்சிங்கனாலும் நல்லா நித்திரை வரும். உங்கள் நாடியும் பேலன்ஸ் ஆகிடும், நித்திரையும் வரும். இது ஒரு மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வேலை நித்திரை உள்ளது. நீங்கள் இப்படி வச்சு கொண்டிருக்க உங்களை அறியா நித்திரையாக போயிருவீங்க. முயற்சி செய்து பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறாங்க, நீங்கள் ஒரு முயற்சி செய்து பாருங்க. நித்திரை வர நேரத்தில் அப்படி பிடிச்சி பாருங்க. அதை எப்படி செய்தாலும் முதல்ல நீங்கள் சிந்தனையை நிப்பாட்டணும். யோசிச்சுக்கொண்டே எந்த நேரம் யோசிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா நித்திரை வராது. இப்போ சிந்தனையை ஒரு கணம் நிப்பாட்டி மனதில் சிந்தனைகள் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு இதில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உடனே நித்திரையாக போயிருவீங்க. தயிர் சாப்பிட்றப்போ இந்த நாடி முறையை கடைப்பிடிக்கலாம். ஜங்க் ஃபுட்டுகளை தவிருங்க, குப்பை சாப்பாடுகளை தவிருங்க. அப்போ தான் வயிறு தப்பும். வயிற்றில் உள்ள புண்ணுகளை மாற்றணும். வெந்தயம் சாப்பிடுங்க. சாப்பாடு அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம் சாப்பிடுங்க. உடம்பு நல்ல. நன்றி, வணக்கம்.